ஓகே, இப்போ வந்துக்கிட்டு இந்த ஏசிஎஸோட 4 பாடம் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி செய்யணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அவங்களோட மேத்ஸ் இல்லையா, கம்பைன் மேத்ஸ் இருக்குது இல்லையா. இது 4 தான் நீக்கி. இந்த ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சரை பற்றி பார்ப்போம். ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னது போல் லெவல் 1, லெவல் 2 ஒன்று 2 லெவல் இருக்கும் ஏசிஎஸில். அதுவும் லெவல் 1 எல்லோரும் செய்யக்கூடியதாக இருக்க மாட்டாது. அது அவங்களோட லெவல் ரிசல்ட் எக்ஸாம்ஷன் டெஸ்ட் இதை பொறுத்து என்ன செய்யலாம், லெவல் 1 செய்கிறதா இல்லையாண்டு வரும். சில எக்ஸாம்ஷன் கிடைச்சா என்ன செய்யலாம், லெவல் 2 மட்டுமே செய்யக்கூடியதாக இருக்கும். ஓகே, ட்ரை. இப்போ வந்துட்டு ஒரு லெவலுங்கிறது ஒரு வருஷத்துக்குரிய சிலபஸ். சரியா, ட்ரை. இது வந்துக்கிட்டு எப்படி இருந்துச்சுன்னா 2 செமஸ்டராக அவங்களுக்கு என்ன செய்யும், டிவைட் ஆகும் பீரியட். சரியா. ஸோ அப்போ ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் என்ன இருக்குது, ஒவ்வொரு கோர்ஸ் கோடு இருக்குது. இப்போ மெட்ஸ் எடுத்தையில் இருந்தால் உங்களுக்கு லெவல் 1 எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம், அதாவது நீ எக்ஸாம்ஷன் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டு, அப்படி இல்லாட்டி வந்துட்டு என்ன செய்யலாம், ஏ லெவலில் ஃபிசிக்கல் சயின்ஸே எடுக்கல அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும், நீங்கள் லெவல் 1 எடுக்கணும். அதுவும் 2 செமஸ்டரும் அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். சரியா. ஸோ இந்த கோர்ஸ் கோடு இது நம்பரில் பார்த்துக்கணும். இதில் எம்ஒய்ங்கிறது வந்துக்கிட்டு மெட்ஸை குறிக்கும், எஃப்ங்கிறது ஃபவுண்டேஷன். ஸோ அதே மாதிரி இது என்ன செய்யலாம், உங்களோட கோர்ஸ் கோடாக இருக்கும். சரியா. இந்த 5ங்கிறது வந்துக்கிட்டு கிரெடிட் எத்துனேங்கிறத காட்டும். லெவல் 3 பிஎஸ்சி போக்கில் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், அதை பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் பார்ப்பேன். ஸோ இதுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படாது. ஸோ மேலோட்டமாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். லெவல் 1 வந்துக்கிட்டு மெட்ஸ் எடுத்தாருன்னு சொன்னால் அவர் எம்ஒய்எஃப் 2519 என்கிற கோர்ஸ் கோடையும், அதே டைமில் செமஸ்டர் 2ல் வந்துக்கிட்டு எம்ஒய்எஃப் 2520 என்கிற, அதாவது மெட்ஸ் 1ன்னு சொல்லுவாங்க. லெவல் 1ஓட செமஸ்டர் 1 மெட்ஸ் 1ன்னு சொல்லுவாங்க. சரி, ரைட். அதே மாதிரி லெவல் 1ஓட செமஸ்டர் 2வை மெட்ஸ் எடுத்தீங்கன்னா மெட்ஸ் 2ன்னு சொல்லுவாங்க. சரி, இப்படி ஒவ்வொரு செமஸ்டருக்கும் ஒவ்வொரு லெவலுக்கும் என்ன செய்யுது, ஒவ்வொரு கோர்ஸ் கோடு இருக்குது. இது முந்தி 2024க்கு முன்ன வரக்குள்ள அப்படி இல்லை, லெவல் 1க்கு சேர்த்து மொத்தமாக ஒரு கோர்ஸ் கோடு யூஸ் பண்ணினாங்க. ஸோ அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதனால் எழுதிஞ்சாங்க ஒவ்வொரு செமஸ்டருக்கும் ஒவ்வொரு லெவலுக்கும் தனித்தனியாக கோர்ஸ் கோடு இருக்குது. ஸோ இதுதான் புதிய கோர்ஸ் கோடுன்னு சொல்கிறோம். இவ்வளோ சரியா. ஸோ ஒரு கைட் புக்லேயும் கொடுத்திக்காங்க, பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு ஃபிசிக்ஸில் 1ன்னு சொன்னால் அதில் கோர்ஸ் கோட் பிஹெச்எஃப் 2523, சிஒய்எஃப் 2515 கெமிஸ்ட்ரி 1க்குரியது லெவல் 1 ஃபர்ஸ்ட் செமஸ்டர். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நான் முடிச்சுட்டேன்னு செய்வேன், செகண்ட் செமஸ்டர்கிட்ட வருவீங்க இல்லையா. இப்பையும் ஒரு 1 இயர் அண்டு செல்லக்குள்ளே வந்துக்கிட்டு 6 மாதமாக பிரிப்பாங்க. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக பின்னுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி கண்டினியூவாக பாருங்கள். எதுவும் டவுட்னா கமெண்ட்டில் கேட்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு இயரை வந்துக்கிட்டு லெவல் 1ல் வந்துக்கிட்டு எடுத்த முடிச்சுன்னா செமஸ்டர் 1 செமஸ்டர் 2 இருக்கும். லெவல் 2லேயும் செமஸ்டர் 1 செமஸ்டர் 2 இருக்கும். ஓகே, ரைட். இப்போ இதில் செமஸ்டர் 1ங்கிறது 6 மாதத்துக்குரிய இருக்குது மேக்ஸிமம். ஆனால் எக்கடமிக் முறை வந்து நமக்கு 4 மாதத்துலேயே முடியும். சரியா. ஸோ அதுக்கு வந்துட்டு எக்ஸாம்ஸ் எப்படி என்ன மாதிரின்னு பின்னுக்கு பார்ப்போம். ஸோ 6 மாதம் வந்து சேர்த்து மொத்தமாக இந்த 2 செமஸ்டரும் என்ன செய்யும், உங்களுக்கு 1 இயரில் முடியும். அப்போ முதல் 6 மாதத்துக்கு நீங்கள் இந்த கோர்ஸ் கோடுகளுக்குரிய இதுக்குரிய சிலபஸை படிப்பீங்க. சரியா. இதுக்குரிய கேட் 1 கேட் 2 2 எக்ஸாம் எழுதி என்ன செய்வீங்க, ஃபைனல் எக்ஸாம் எழுதினா என்ன செய்வீங்க, அடுத்தது உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் முடிய செமஸ்டர் 2 ஸ்டார்ட் ஆகும். அதில் இந்த கோர்ஸ் கோடுக்குரிய இந்த சிலபஸ் வேறு இருக்கும், அதை படிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஃபிசிக்ஸில் லெவல் 1ல் செமஸ்டர் 1ல் மெக்கானிக்ஸ், மெஷர்மெண்ட், அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் வரும் இல்லையா. இந்த 3 வந்துக்கிட்டு ஃபிசிக்ஸ் 1க்குள்ளே வரும். சரி, இதே வந்து செமஸ்டர் 2க்கு வந்து இல்லைண்டா ஃபிசிக்ஸுக்கு வந்துக்கிட்டு சவுண்டும் லைட்டும் வரும். சரி, படிச்சிருப்பேன். இது வந்துட்டு அப்படியே ஏ லெவல் சிலபஸுக்கு பொருத்தமாக இருக்கும். சரியா. பெரும்பாலும் ஏ லெவல் சிலபஸ் அப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது அட்வான்ஸ் சர்டிஃபிகேட்டாக இருக்கும். அதாவது ஏ லெவல் போல தான் இருக்கும் சிலபஸ். அந்த அளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. பயாலஜி மட்டும்தான் கொஞ்சம் அப்டேட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் உங்களோட கோர்ஸ் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு புக்ஸ் தருவாங்க இல்லையா. ஸோ அதை ரெஜிஸ்டர் பண்ணும்போது புக்ஸ் தருவாங்க, அதில் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இதில் வந்துட்டு இப்படி யூனிட்ஸ் வெவ்வேறு சிலபஸாக இருக்குது. அதே மாதிரி லெவல் 3க்கு போனீங்கன்னா ஃபிசிக்ஸ் 3ல் வந்துக்கிட்டு ஹீட்டும் ஃபீல்டும் இருக்குது.
ஓகே ஹீட் தேர்மல் ஃபிசிக்ஸும் ஃபீல்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் மேக்னெட்டிக் எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்குது. இதே வந்துட்டு ஃபிசிக்ஸோட லெவல் 2ல் செமஸ்டர் 2ல் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸ் அதே மாதிரி எலக்ட்ரோ கண்டக்ஷன் மேக்னெட்டிக் கண்டக்ஷன் அது வந்து இருக்குது, அதுகள் இருக்குது. ஸோ இப்படி உங்களோட ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் சிலபஸ் வேறு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கோர்ஸ் கோடும் வேறு. ஸோ உங்கள் கோர்ஸ் கோடை பார்த்த உடனே இது எந்த லெவலில் எந்த செமஸ்டருக்குரியது எங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதாக இருக்குது. நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் இருக்கிறது இது என்ன கோர்ஸ், இது என்ன வளங்கல்ல, இது எப்படி ஃபஸ்ட்டுக்கு நான் என்ன செமஸ்டரில் இருக்கிறது எங்கிறது கூட நிறைய பேருக்கு வழங்குறது. ஸோ இந்த கோர்ஸ் கோடுகளை ஐடென்டிஃபை பண்ணணும் அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லை. BYF பொட்னி சரியா, ZYF ஜூலஜி. ஸோ பயாலஜி பாடம் எடுத்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் செமஸ்டர்லேருந்து செய்யும் பொட்னி வரும் இல்லையா, தாவரவியல் ரெண்டு படிச்சிருக்கு. இதே செமஸ்டர் 2ல் வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யும் ZYF ஜூலஜி வரும். ஸோ உங்களுக்கு லெக்சரும் மாறுவாங்க சரி ரைட். ஸோ அப்போ கோர்ஸ் கோடுகளில் என்ன பாடம் எந்த லெவலில் என்னென்னங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒவ்வொன்றையும் தனித்தனியாக தான் நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ அதனால் கிளியர் பண்ணிக்கணும். ஒவ்வொருத்தர் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு இந்த லெவல் 1க்குரிய கோர்ஸ் கோட் மாறந்து வேறு மாதிரி டைப் பண்ணி கொடுக்குறது, அது இதுன்னு கேட்குறது. ஸோ அதில் கடும் விளக்கம் இல்லாமல் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரியும் லெவல் 1ன்னா 10 கிரெடிட் என்று சொல்லிடுது இல்லையா. ஸோ இதில் செமஸ்டர் 1க்கு 5 கிரெடிட்டும் செமஸ்டர் 2க்கு 5 கிரெடிட்டும் வந்து 2 கிரெடிட்டை உங்களோட பாடப்பரப்புகளை என்ன செய்வாங்க டிவைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் 5 கிரெடிட் ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு என்ன செய்யும் இந்த லெவல் 1ங்கிறது கம்ப்ளீட் ஆகும், 10 கிரெடிட்டுங்கிறது கம்ப்ளீட் ஆகக்கூடியதாக இருக்குது. ஓகே ரைட். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பாடத்துக்கும் எல்லா பாடமும் உங்களுக்கு என்ன செய்யும் 5 கிரெடிட் தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எல்லா பாடங்களுக்கும் 5 கிரெடிட்டாக தான் இருக்குது, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ரைட் ஓகே. ஸோ இது வந்துட்டு ஃபிசிக்ஸ் 1ன்னு சொன்னால் தெரியும் லெவல் 1ஓட செமஸ்டர் 1. ஃபிசிக்ஸ் 2ன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் லெவல் 1ஓட செமஸ்டர் 2. அதே போல் வந்துக்கிட்டு ஃபிசிக்ஸ் 3 என்ன அர்த்தம் கோர்ஸ் கோடு என்ன PHF 25 வரும் இல்லை, இது என்ன அர்த்தம் லெவல் 2ஓட ஃபர்ஸ்ட் செமஸ்டர். அதே போல் ஃபிசிக்ஸ் 4ங்கிறது என்ன லெவல் 2ஓட செகண்ட் செமஸ்டர் ஆகிடும். சரி ட்ரை பண்ணுறது. அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் நவம்பர் டிசம்பர் போல் அப்ளை பண்ணுவேன், உங்களுக்கு ஜனவரி போல் ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஆரம்பிச்சதுன்னா எப்படி உங்களுக்கு 6 மாதத்தாலே செய்யும் அந்த செமஸ்டர் 4 மாதத்துலேயே முடிஞ்சு திருப்பி அடுத்த செமஸ்டர் 2 ஸ்டார்ட் ஆகும். அன்னரம் விதிகளை ஸ்டார்ட் பண்ணி திருப்பி எக்ஸாம் என்ன செய்வேன் அடுத்த 6 மாதத்துக்குள்ளே செய்வேன் 5-6 மாதத்துக்குள்ளே செமஸ்டர் 2 முடிப்பேன். அப்படி செமஸ்டர் 1 செமஸ்டர் 2 இந்த 2 செமஸ்டரையும் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த லெவல் கம்ப்ளீட் ஆகும். அதுவும் லெவல் 2 கம்ப்ளீட் பண்ணாதான் ஒரு பாடத்தோட லெவல் 2 கம்ப்ளீட் பண்ணாதான் என்ன செய்யும் உங்களுக்கு அந்த பாடத்துக்கு ஏசிஎஸ் முடியும். ஸோ இதில் எக்ஸாம்ஸில் ரிப்பீட் ரீசீட் அது எடுத்திருந்தால் என்ன செய்யக்கூடும் திருப்பி அந்த கோர்ஸ் கோடுகளை பார்த்து இதை திருப்பி அடுத்த வருஷம் ரெஜிஸ்டர் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்குரிய பேமெண்ட்டை என்ன மாதிரி செய்யணும். ஸோ ரிப்பீட் விழுந்தால் பேமெண்ட் பண்ணணும், ரீசீட் அப்படி வந்துச்சுன்னா என்ன செய்யலாம் அது என்ன மாதிரின்னு கொஞ்சம் இன்னைக்கு டீப்பாக சொல்கிறோம். ஓகே ரைட். ஸோ இந்த மாதிரிலாம் கோர்ஸ் ப்ரோக்ராம் அதோட கோர்ஸ் கோடுகள் என்கிற விஷயம்லாம் இவ்வளவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்துக்கோங்க ஒரு கைட் புக்லேயும் இதே தான் கொடுத்துருக்கு. இதே போல் வந்துக்கிட்டு என்னென்னா உங்களோட கோர்ஸ் கோடுக்கு ஏற்ற மாதிரி செமஸ்டர் 1 செமஸ்டர் 2 நான் ஆல்ரெடி யூனிட்ஸுங்கிற சிலபஸ் எல்லாம் டிவைடாக இருக்குன்ற மாதிரி அதுக்குள்ள கோர்ஸ் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. அதாவது புக்ஸ் பிரிண்டட் பண்ணிக்கிற புக்ஸ் உங்களோட சென்டரில் இருந்து கொடுப்பாங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்த பிறகு புக்ஸ் எல்லாம் தருவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் கோடுகள் கொஞ்சம் அந்த புக்கில் சேஞ்ச் ஆகிருக்கும், பழைய கோர்ஸ் கோடு இருக்குது. ஸோ அந்த யூனிட்ஸ்களை பார்த்து என்ன செய்யணும் அதுக்கேற்ற மாதிரி எடுக்க பாருங்கள் சரியா. நான் சொன்னது கூட அந்த யூனிட்ஸ் வந்தால் போதும். இப்போ ஃபிசிக்ஸ் ஒவ்வொன்றுக்கு விதிக்கு எல்லாத்தையும் செல்ல இல்லாது. ஸோ இந்த மாதிரின்னு கொஞ்சம் பாருங்கள் சரியா. சென்டரை கண்டக்ட் பண்ணி கொஞ்சம் பாருங்கள். ஃபிசிக்ஸுக்கு என்ன சொன்னதில் மெஷர்மெண்ட்டும் மெக்கானிக்ஸும் அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல் இருக்குது. ஃபிசிக்ஸ் 2 ஒன்றுன்னா வரப்போகுது உங்களுக்கு சவுண்ட் லைட் இந்த 2 புக்ஸும் வரும் சரி. ஸோ அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புக்ஸ் இருக்குது. பயாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எல்லாத்துக்கும்
தனித்தனியாக பிரிண்ட் பண்ணியிருக்கிற புக்ஸுகள் இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஸோ அதுக்கெல்லாம் உங்களோட சென்டர்கிட்ட என்ன செய்யலாம், நீங்கள் வண்டி எடுக்கலாம், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற போது. அதை போல் வந்துக்கிட்டு உங்களோட இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுற ஏசிஎஸ் இதில் லெக்சரிங் இதெல்லாம் எப்படி நடக்கும்னு கேட்டால் ஆன்லைனில் ஜூமில் தான் நடக்கும். இது வந்துட்டு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் பெரும்பாலும் ODL மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ODL, இந்த ODL மெத்தடுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லைன். சரியா? ரைட். ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு ஒர்க் பண்ணுற நல்ல ஜாப்பில் இருக்கிற ஒருத்தராக இருக்கலாம், அவங்களும் என்ன செய்யலாம், ஓப்பனில் தான் நடக்க போகுது. ஓப்பன் யூனிவர்சிட்டி கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது இல்லையா? ரைட். எல்லா விஷயத்துலையும் இல்லை, ரைட். ஓகே, ஒரு சில விஷயத்துலேயும் செய்யும் ஓப்பனாக இருக்குது. ஸோ அப்படி வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைனில் தான் என்ன செய்யும் நடக்கும். அதுவும் பொதுவாக வந்துக்கிட்டு ஆஃப் டைம், அந்த டைமில் தான் நம்மளோட லெக்சரிங் எல்லாம் நடக்கும். ஸோ அதுலேயும் லெவல் 1 இருந்தால் மண்டே டு ஃப்ரைடே ஒரு 7 PM அதுக்கு பிறகு நடக்கும். சரியா? 7 PMலேருந்து ஒரு 10 வரைக்கும் நடக்கும், சம்டைம் 9க்கு முடியும். சரியா? சரி, அப்படி கிழமையில் மண்டே டு ஃப்ரைடேயில் ஒரு லெவலில் ஒரு பாடம் நடக்கும். அதாவது ஃபஸ்ட்டுக்கு செமஸ்டர் 1 ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த பாடத்தில் இந்த 4 நாளில் மண்டே டு ஃப்ரைடே 5 நாளைக்கு, அந்த 5 நாளில் ஏதாச்சும் ஒரு நாள்லன்னு செய்யும் ஒரு பாடம் நடக்கும். ஸோ அந்த உரிய டைமுக்கு பார்த்து டைம் டேபிள் உங்களுக்கு மாஸ்டர் டைம் டேபிள் MTT என்று உங்களுக்கு ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் குலத்துங்க சார் என்ன செய்வார், உங்களுக்கு மெயில் பண்ணுவார். ஸோ அந்த மெயிலில் நீங்கள் என்ன செய்யணும், அதை டவுன்லோட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ என்னென்ன நாளைக்கு என்ன டேட்டில் என்ன டைமில் என்னென்ன பாடம் நடக்கும், இந்த கோர்ஸ் கோட் போட்டிருக்கு, பாடம் இது போட்டிக்க மாட்டோம். ஸோ அதுக்கு தான் இந்த கோர்ஸ் கோடு என்னென்னு பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறோம். ஓகே, ரைட். ஸோ அப்போ இந்த கோர்ஸ் கோடை போட்டு அதுக்கு டைம் டேட்லாம் போடுவாங்க, அந்த டைமுக்கு நீங்கள் அட்டெண்ட் பண்ணணும். ஸோ மண்டே டு ஃப்ரைடே லெவல் 1 செய்யும் ஒரு 7 PM பிறகு நடக்கும். சரி, ஒரு 10 PM இல்லாட்டி 9 PM வரைக்கும் செய்யலாம், முடியும், நைட்டில் முடியும். ஸோ இதே வந்துக்கிட்டு லெவல் 2 இருந்தால் சாட்டர்டே சண்டே நடக்கும். சரி, சாட்டர்டே மார்னிங் அதே மாதிரி ஈவினிங் உண்டு, சண்டே மார்னிங் ஒன்று ஈவினிங் உண்டு, அப்படின்னு செய்யும் நடக்கும். சரி, ஐ திங்க் காலையில் 8 மணிலேருந்து 11 மணி வரை நடக்கும். பிறகு 3 மணிலேருந்து 6 மணி வரை, இல்லாட்டி 2 மணிலேருந்து 5 மணி வரை அப்படி எதுவும் நடக்கும். இல்லாட்டி 5 மணிலேருந்து 10 மணி அப்படின்னு போடுவாங்க, அந்த கெப்லேயும் போடுவாங்க. ஸோ அப்போ சாட்டர்டே சண்டே இருந்தால் உங்களுக்கு லெவல் 2க்கு கிளாஸஸ் நடக்கும். கிழமையில் ஒரு கிளாஸ் நடக்கும். கிளாஸஸ் எல்லாம் ஆன்லைனில் ஜூமில் லிங்க் எல்லாம் அனுப்புவாங்க. ஒஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்லாம் ரெண்டாவது போகும். இல்லை, ரைட். மெயிலில் எல்லாம் வரும். உங்களுக்கும் யூனிவர்சிட்டிக்குமான கம்யூனிகேஷன் டிஸ்டன்ஸ்னால் உங்களோட மெயில் தான், மெயிலில் அடிக்கடி செக் பண்ணிக்கணும். அதில் தான் நம்ம டைம் டேபிள் வாரது, எல்லாம் வாரது, இது எலிஜிபிலிட்டி ரிலீஸ் ஆனது அனௌன்ஸ்மெண்ட் வாரது, வாட்ஸ்அப் ஒஃபிஷியல் லிங்க் வாரது எல்லாமே வந்து செய்யும். உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க்லேருந்து உட்பட்ட எல்லாம் வந்து செய்யும் உங்களோட மெயிலுக்கு தான் வரும். ஸோ அந்தந்த கோர்ஸோட கோஆர்டினேட்டர் இல்லாட்டி சப்ஜெக்ட் கோஆர்டினேட்டர்னு செய்யணும் உங்களுக்கு மெயில் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் அடிக்கடி பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஜாயின்டாக இருக்கிறது மூலமாக என்ன செய்யலாம், அதில் லிங்க் போடுவாங்க. ஸோ அந்த உரிய டைமுக்கு நடக்கும். சரி, ஸோ அப்போ உங்களுக்கு டைம் தெரியும், ஆஃப் டைமில் தான் லெவல் 1க்கு எல்லாம் லெவல் 2க்கு எல்லாம் நடக்கும் வந்து தெரியும் இல்லையா? ஸோ அப்போ சாட்டர்டே சண்டேயில் லெவல் 2க்கும், வீக் டேஸில் வந்துக்கிட்டு மண்டே டு ஃப்ரைடே லெவல் 1க்கும் கிளாஸ் நடக்கும். சரி, ஸோ அப்படி தான் இந்த வருஷம் போன வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. ப்ரோக்ராமோட மீடியம் அதாவது வந்துட்டு இங்கிலீஷில் தான் செய்யணும் அப்படின்னு இல்லை. ஆனால் உங்களோட கோர்ஸ் மெட்டீரியல் எல்லாமே இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. சிங்கள மீடியமோ தமிழ் மீடியமோ இருக்காது. ஆனால் உங்களோட லெக்சரிங் அதாவது உங்களோட டே ஸ்கூல்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆன்லைன் கிளாஸுக்கு போகிறத டே ஸ்கூல்னு சொல்லுவாங்க. எப்படி டே ஸ்கூல்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த டே ஸ்கூல் DSன்னு சொல்லுவாங்க. சரி, ஸோ இந்த டே ஸ்கூல் வந்துவிட்டு அட்டன் பண்ணுற லெக்சர்மார் உங்களுக்கு தமிழ் மீடியத்துலேயும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம், இங்கிலீஷ் மீடியத்துலேயும் செலக்ட் பண்ணலாம், சிங்கள மீடியத்துலேயும் செலக்ட் பண்ணலாம். இப்படி 3 மீடியத்துலேயும் உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த மீடியத்தில் டேஸோ அந்த மீடியத்தை செய்யுங்க சூஸ் பண்ண பார்ப்போம். சரி, அது இங்கிலீஷ் தான் இன்றைக்கி ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன, உங்களோட கோர்ஸ் மெட்டீரியல் புக்ஸ் அவ்வளவும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். அது தவிர்த்து உங்களோட லெக்சரிங் எல்லாம் வந்துக்கிட்டு தமிழ் மீடியத்தில் சிங்கள மீடியத்தில் எடுக்கலாம். அதே மாதிரி வரப்போகிற பேப்பர்ஸ், கெட் பேப்பர்ஸ், அதே மாதிரி ஃபைனல் பேப்பர்லாம் வந்து செய்யும் நீங்கள் சூஸ் பண்ணுற மீடியமில் வரும்.
சரி. ஸோ அப்போ தமிழ் மீடியம் கொடுத்தீங்கன்னா பேப்பர் தமிழ் மீடியத்தில் வரும், சிங்கள மீடியத்தில் கொடுத்தீங்கன்னா சிங்கள மீடியம் வரும், இங்கிலீஷ் மீடியத்தில் கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் வரும். ஸோ அதே மாதிரி லெக்சருமே செய்யலாம், அதே மீடியமில் இருக்குது. ஸோ இந்த மீடியம் இங்கிலீஷ் எடுத்து செய்ய இயலாமல் போய் ரிப்பீட் ஆனாக்களும் இருக்காங்க. ஸோ அதால் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல லேசான ஒரு மீடியம் எடுக்கும். தமிழ் பேசுகிறாங்கன்னா மேக்ஸிமம் தமிழ் மீடியத்தை எடுங்க. இந்த இங்கிலீஷ் மீடியத்தில் 9 வருஷம் செய்கிறாக்களும் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்க வேணாம். ஸோ தமிழ் மீடியம் லேஸ்ன்னா தமிழ் மீடியத்தில் சூஸ் பண்ணுங்கள், அதில் எக்ஸாம் செய்யணும், லெக்சருமே தமிழ் மீடியத்தில் அட்டன் பண்ணணும். ஆனால் 3 லேங்குலேயும் நடக்கும், லெக்சரும் நடக்கும், பேப்பரும் 3 மீடியமில் வரும். சரியா? ரைட், ஓகே ரைட் ஓகே. இப்போ இந்த மாதிரி வந்து ஏசிஎஸில் வந்துட்டு இவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இதுகளை நீங்கள் படிக்கிறதுக்கு கோர்ஸ் மெட்டீரியலும் தருவாங்க, உங்களுக்கு டே ஸ்கூல் லெக்சரிங்கும் நடக்கும். இதுக்கும் மேலதிகமாக உங்களுக்கு எல்எம்எஸ் தருவாங்க. எல்எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க, எல்எம்எஸ் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இல்லையா? இது வந்துட்டு உங்களோட வெப்சைட், அதாவது ஓப்பன் யூனிவர்சிட்டியோட ஒஃபிஷியல் வெப்சைட் ஒன்று இருக்குது. முந்தி லேர்ன் OUSL உண்டு, போன வருஷம் வரைக்கும் இருந்துச்சு. இப்போ 2024 OULMSன்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன வரப்போகுது, OULMS வந்து நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா வரும் உங்களுக்கு. சரியா? அதில் ஒஃபிஷியல் வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டில் போய் லொகின் பண்ணிடுன்னு சொன்னால் நீங்கள் என்னென்ன பாடத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அது சார்ந்த கோர்ஸ் மெட்டீரியல், அதில் Ket 1 Ket 2 பேப்பர்ஸ், அதே மாதிரி ஃபைனல் பேப்பர், அதில் அசைன்மெண்ட்ஸ், இன்னும் தேவையான கோர்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ், ரெக்கார்டிங்ஸ், ஜூம் லிங்க்ஸ் எப்படி செய்யணும், என்ன மாதிரி ரெஃபர் பண்ணுறது என்ற எல்லா இதையும் வந்துட்டு தேவையான அளவுக்கு இன்னும் அப்டேட்ஸ் எல்லாமே செய்யலாம். இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒன்று தனியாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஐடி SID என்று தெரிவாங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட NIC நம்பர் அதெல்லாம் வச்சு என்ன செய்யலாம், பாஸ்வேர்டாக கொடுத்து இந்த வெப்சைட்டில் லொகின் பண்ணால் நீங்கள் செல்ஃபாகவும் படிக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யலாம், LMSம் செட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அழகான அட்வான்ஸ் லெவலில் இருக்குது, உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல படிச்சுன்னு இருக்கும். ஸோ அதில் என்ன செய்யலாம், நீங்கள் செல்ஃபாகவும் படிக்கலாம், டே ஸ்கூல் அட்டன் பண்ணி படிக்கலாம். ஸோ ரெக்கார்டிங்கும் மிஸ் ஆனால் போடுவாங்க. எல்லா பாடத்துக்கும் எல்லா டே ஸ்கூலும் அப்லோட் பண்ணுறது இல்லை, அப்படி பண்ணுறது நல்லது, அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கட்டாயம் ஒரு டே ஸ்கூல் அட்டன் பண்ணணும். இந்த டே ஸ்கூலில் வந்துக்கிட்டு பெரும்பாலும் வந்துட்டு இந்த ஒன் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே பிளாப்பெல்லாம் பார்த்த மாதிரி இருக்கிறது கூட. இதால் வந்துட்டு லெக்சர் பண்ணுற அந்த லெக்சர் மாதிரி போர் அடிக்குது, நான் தனியே கழிச்சிருக்கிற மாதிரி மனத்தியான கணக்கில் இல்லையா? ஸோ போர் அடிச்சு தயவு செய்தனால ஹை எஃபிஷியன்ஸான ஒரு டே ஸ்கூலு உங்களுக்கு தெளிவான ஒரு கற்பித்தல் முறை எடுக்கணும்னா அந்த லெக்சரோட மைக் ஒன் பண்ணி கதைங்க, இது என்ன, அது என்ன, அது எப்படி, இது எப்படி ரெண்டு கதைங்க. அப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும், இன்னும் கூடுதலாக செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஸோ சிங்கள மீடியத்துக்கு நல்ல ப்ரையாரிட்டி மிக்க நல்லா பெஸ்ட்டாக செஞ்சுட்டு போகிறேன். தமிழ் மீடியம் கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னு சொன்னால் பிள்ளைகள் மைக் வந்து கதைக்கிறது, மைக் ஒன் பண்ணி கதைக்கிறது. பாதி பேருக்கு மைக் உடஞ்சிருக்கும், இன்னும் மைக் வேலை செய்ய மாட்டாது. இப்படி 1000 காரணம் சொல்லிட்டு இருப்பேன். அட்லீஸ்ட் செட் பாக்ஸில் யாரும் டவுட்ஸ்களை கேளுங்க, அவர் கேள்வி கேட்டால் பதிலை சொல்லுங்க. அப்படி சின்னதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இன்னும் நல்லா படிக்கக்கூடியதாக இருக்கும், இன்னும் பாடங்களை விளங்கி இருக்கக்கூடியதாக இருக்கும். ஊமையாக குந்திக்கு இருந்த எழுச்சுன்னா கடைசி வரைக்கும் இந்த ரீசீட் ரிப்பீட் இந்த நிலைமை நிறைய பேர். ஸோ திருப்பி நீங்கள் அடுத்த வருஷம் இதை ரெஜிஸ்டர் பண்ணி திருப்பி இந்த பாடத்தில் ஃபைல் ஆகினா செய்ய வேண்டியது, இது அநியாயம். ஸோ அதால் மேக்ஸிமம் உங்களோட லெக்சர் மேலே கம்யூனிகேட் பண்ண பாருங்க. சரியா? கம்யூனிகேட் பண்ணி பாடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கதைங்க. என்ன மாதிரி ஜூமில் கூட டவுட்ஸ் நல்லா கேளுங்க, கேட்காட்டி இது விளங்காட்டின்னு கேளுங்க. இல்லாட்டி அவர் லெக்சர் ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்தி கூட அது சார்ந்த கேள்வி கேட்டால் அதுக்கு பிழையோ சரியாக பதிலை சொல்லுங்க, அவர் திருத்துவார், பார்ப்பார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயத்தை கவனம் எடுக்கிறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஓகே ரைட். ஸோ இப்படியும் இருக்குது. ஸோ OULMS வந்துக்கிட்டு உங்களோட LMS ஆகிருக்கும். ஸோ அதையும் லொகின் பண்ணி அதுலேயும் படிக்கலாம். ஓகே ரைட். அதில் அப்டேட்ஸ் எல்லாம் போட்டுக்கிப்பாங்க.